கட்சி கொடிக்கு விஜய் போட்ட மெகா மாஸ்டர் பிளான். இது நம்ம லிஸ்டிலேயே இல்லையே. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தனது கட்சி கொடியை அறிமுகம் செய்யும் பணிகள் மும்முரம் காட்டி வருகிறார். இந்த நிலையில் விஜய் அவசரமாக கொடியை அறிமுகம் செய்வதற்கான ரகசிய தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருக்கும் நடிகர் விஜய் அதேபோல் அரசியலிலும் உச்ச நட்சத்திரமாக பயணிக்க முடிவெடுத்து அரசியலில் இறங்கியுள்ளார். அரசியலில் இறங்குவதால் 2 படம் மட்டுமே நடிப்பதாகவும் அதன் பிறகு முழு வீச்சில் மக்கள் பணியில் தொடர இருப்பதாக முன்கூட்டியே அறிவித்திருந்தார். அதன்படி தற்போது முதலாக வெங்கட் பிரபுவுடன் இணைந்து கோட் படத்தில் நடித்துள்ளார். அந்த படம் இன்னும் 10 நாட்களில் திரைக்கு வரவுள்ளது. சமீபத்தில் இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி அதிக பார்வையாளர்களை பெற்றது. படம் வெளியானதும் விக்கிரவாண்டியில் விஜய் முதல் மாநாடு நடத்தவும் திட்டம் போட்டுள்ளார். அதன்படி அங்கு விஜய் தனது கட்சி ரீதியான கொள்கை, கட்சி சின்னம் ஆகியவற்றை அறிவிக்கக்கூடும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் அறிவித்திருந்தார். அதற்கு முன்னதாகவே இன்று சென்னை பனையூரில் தனது கட்சி கொடியை அறிமுகம் செய்ய விஜய் மும்முரம் காட்டியுள்ளார். இந்த நிகழ்ச்சிக்காக மாவட்ட தலைவர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளுக்கு மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் ரசிகர்கள் பலர் நாளை அங்கு குவிய இருப்பதால் போலீசாரிடம் விஜய் தரப்பு பாதுகாப்பை அதிகரிக்க கேட்டுள்ளது. இந்த விழாவில் விஜய் உரையாற்றுவார் என்றும் கட்சிக்கான கொள்கை சம்பந்தமான பாடலாசிரியர் விவேக் பாடல் எழுதியதாகவும் தெரியவந்துள்ளது. ஏற்கனவே பனையூரில் விஜய் தனது கட்சி கொடியை ஏற்றி ஒத்திகை பார்த்த வீடியோ வெளியானது. ஆனால் அது ஒத்திகைக்காக பார்த்ததும் என்றும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி அறிமுகம் செய்வதே அதிகாரப்பூர்வ கொடி என்று கூறப்படுகிறது. இதற்கிடையில் விஜய் தரப்பிலிருந்து கசிந்த தகவல் என்னவென்றால், கோட் படத்தின் பிறகு முழு அரசியல் என்று சொன்ன விஜய் ஏன் படம் வெளியீட்டுக்கு முன்பாக அறிவிக்கிறார் என்ற கேள்விக்கு சமூக வலைதளங்கள் பெருகிவிட்ட போதும் கட்சி கொடியை அறிமுகம் செய்தால் ஒரு சில நிமிடங்களிலேயே உலகம் முழுவதும் சென்றுவிடும். விஜய் ரசிகர்கள் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் மிகவும் ஆக்டிவாக இருக்கும் நிலையில் உடனடியாக அதனை செய்துவிட முடியும். ஆனால் சாதாரண பொதுமக்களுக்கும் தன் கொடி சென்றடையும் வகையில் என்ன செய்வது என யோசித்த விஜய் கோட் படத்தின் போது ரசிகர்கள் நிச்சயம் தியேட்டரில் கொடியை கட்டி கொண்டாடுவார்கள். முதல் ஒரு வாரத்திற்கு ரசிகர்கள் கூட்டம் என்றாலும் அடுத்த வாரத்தில் இருந்து குடும்பங்கள் தியேட்டருக்கு செல்வார்கள். இதனால் கட்சி கொடி சுலபமாக சென்றடையும் என்று பிளான் போட்டு இறங்கியுள்ளார். அதேபோல் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை எங்கெல்லாம் ஏற்றுவது என கட்சியினருக்கு விஜய் முக்கிய அறிவுறுத்தல் வழங்கியுள்ளாராம். அதன்படி முதல் கட்டமாக கட்சி நிர்வாகிகள் கட்சி தொண்டர்களின் சொந்த இடங்களில் கொடியை ஏற்றவும் அனுமதி பெறவில்லை என்ற குற்றச்சாட்டில் எந்த ஒரு கொடி கம்பமும் அரசு நிர்வாகத்தால் அகற்றப்பட்டு விடக்கூடாது என்பதில் விஜய் மாவட்ட நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கினார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நேரத்தில் விஜயின் ஒத்திகை கொடிக்கு மாற்று கொடியில் நிச்சயம் பூ சம்பந்தமாக ஒரு லோகோ இடம்பெற்றிருக்கும் என தகவல் பேசப்படுகிறது. இதனால் அனைத்து அரசியல் வட்டாரமும் உற்று நோக்கி வருகிறது.